வணக்கம் ராஜேஸ்வரி. தூத்துக்குடியிலிருந்து தினந்தோறும் ஓகா எக்ஸ்பிரஸ் ரயில் ஈரோடு வழியாக தினந்தோறும் செல்கிறது. இந்த ரயிலில் நேற்று இரவு ஈரோடு பகுதியைச் சேர்ந்த பெண் தூத்துக்குடியில் தங்கி பணி செய்வதாக கூறப்படுகிறது. 26 வயதான அந்த பெண் தனது சொந்த ஊருக்கு செல்வதற்காக ஓகா ரயிலில் நேற்று ஏறியுள்ளார். ரயில் அங்கிருந்து தூத்துக்குடியிலிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருந்த பொழுது அதே பெட்டியில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த தொழிலாளி சதீஷ்குமார் என்பவர் கோவை செல்வதற்காக ஏறியுள்ளார். இது முன்பதிவு செய்யப்படாத பெட்டி என்பதால் அந்த பெட்டியில் ஏறியுள்ளார். அவர் அதிக மதுபோதையும் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடையரோடு ரயில் நிலையம் அருகே வரும் பொழுது அவர் அந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். தொடர்ந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்த நிலையில் அந்த பெண் அருகில் இருந்தவர்களிடம் இது பற்றி கூறியுள்ளார். அருகில் இருந்தவர்கள் கேட்டதற்கும் சதீஷ்குமார் சரியான பதிலை சொல்லாமல் அவர்களிடமும் சண்டை போட்டுள்ளார். இந்நிலையில் அவர்கள் அங்கு பயணித்த பயணிகளுடன் புகார் எண் 139க்கு உடனடியாக அந்த பெண் தகவல் சொல்லியுள்ளார். இதையடுத்து அங்கிருந்து திண்டுக்கல் சந்திப்பு காவல் ஆய்வாளர் தூயமணிக்கு ரயில்வே புகார் செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து திண்டுக்கல்லில் காத்திருந்த காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட ரயில் வந்தவுடன் உடனடியாக ஏறி அந்த பெட்டியில் ரகளில் ஈடுபட்டு பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சதீஷ்குமாரை சுற்றி வளைத்து கைது செய்து தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். இந்த சம்பவமானது அதிகாலை 3:30 மணிக்கு திண்டுக்கல்லில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இரவு நேரத்தில் ஒரு தனியாக சென்ற பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் திண்டுக்கல் மாவட்டத்தில் தற்போது பரபரப்பான சூழ்நிலையில் அனைவரிடமும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. ராஜேஷ்.